இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. ஃப்ரெண்டை வச்சு நிறைய ஸ்கேம் நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஸ்கேம்னு சொல்றத விட அதுல சம்பாதிக்கவும் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஸ்கேம்னு சொல்றத விட உண்மையை சொல்லி கூப்பிட்டுருந்துருக்கலாம். யாரா இருந்தாலும் உண்மையை சொல்லி கூப்பிடாம இந்த மாதிரி பொய் சொல்லி கூப்பிடணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. பொய் சொல்லி கூப்பிட்டு அங்க 3 நாள் இருக்க வச்சு அதுக்காக அவன் செலவு பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவன் 50,000 கொடுத்து பொய் சொல்லாம இருந்தோம்னா வீட்டுல இருந்தே அந்த 50,000 கொடுக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருப்பாங்க. அங்க போயிட்டு அவன் இருக்க பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டுட்டு வீட்லயும் சட்டை போட்டு வந்து அவன் இந்த மாதிரி தனிமரமா நிக்கிறது எந்த அவசியமும் கிடையாது. கம்பெனி பேர் வந்து எனக்கு சொல்ல விருப்பல, ஏன்னா சொல்லி இப்ப அங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பசங்களோட வாழ்க்கையை எனக்கு எடுக்க விரும்பல. சரிங்களா, நல்லா இருக்குது போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்றேன், ஏமாத்தி கூப்பிட வேணான்றதுதான் என்னோட தாட்டு. அது இங்க புரியறதே இல்லை. உண்மையை சொல்லி கூப்பிடுறா கூட அந்த பசங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி கூப்பிடுறதுனால நிறைய பசங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது. அது இங்க யாருமே புரியறதே கிடையாது. ஆனா நான் அவங்க சொல்லிட்டேன், புரிஞ்சுருப்பேன் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புங்க, நம்ப வேணாம்னு சொல்லல. எந்த ஃப்ரெண்டை நம்புறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அவன் ஏமாத்துறவனா இருந்தா ரொம்ப கஷ்டம். என்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்குமார் மாதிரி ஒரு சில ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கமெண்ட்ல டேக் பண்ணுவேன்.